நான் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறேன், என்னால் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஹோப்பை விட்டுறவே விட்டுறாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பொசிஷனை நோக்கி போயிட்டே இருங்க. ஒரு டார்கெட்டாக வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இதான் எய்ம் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி போங்க. வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே ஆகாதீங்க. போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அந்த அந்த யூனிவர்ஸ் வந்து நீங்க வந்து கடவுளா கூட நினைச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்க 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 எதிர்பார்க்குற எதுவா கூட நினைச்சுக்கலாம். அந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும், பண்ணாம இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க ஒரு ஒரு ஃபேஸ்லயுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்லயுமே எனக்கு வந்து யூனிவர்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்க கடவுளா கூட நினைச்சுக்கலாம், இல்லை வேற எது வேணாலும் நினைச்சுக்கலாம். அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் கூட கடன் கூட இல்லாம எல்லா கடனையுமே முடிச்சு லைஃப்ல வந்து நீங்க அடுத்த லெவலுமே வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு என்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு 68% 10th எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து +2, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ, அதுக்கப்புறம் என்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ, ஸோ அதுக்கப்புறம் எம்இ ட்ராப் அவுட் சாதாரணமா ஒரு ஆளால பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையுமே வந்து இருக்கிற சூழ்நிலையில நீங்க பண்ணலாம். ஸோ இருக்கிற சூழ்நிலை பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு மைண்ட்ல ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஃபினான்ஸ் பற்றி, இல்லை பிஸ்னஸ் பற்றி, மணிஸ் எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், நிறையா விஷயம் பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு லாங் வீடியோவாக இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் இது ஒரு 1/2 hour 45 minutes மேலேயும் போகும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படின்னு தெரியல. பட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரியல் லைஃப்பில் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு பாவர்ட்டி சுச்சுவேஷனில், அதாவது எப்படின்னா நம்ம நிறையா வந்து ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். இப்போ லாஸ்ட் வீடியோ கூட நம்ம வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு பூர் பாய் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படி மாதிரி வீடியோ பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் கடலூர்லேருந்து வந்து ஒரு நேட்டிவ், அதாவது கடலூர் நேட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்லேருந்து வந்த அந்த ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி யூரோப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு லெவலில் இருக்கார். ஸோ நாம் ஜஸ்ட் லைக் தேட் நம்ம வந்து எப்படி போர் பாய் வந்து பெரிய லெவலில் வந்தார், அச்சீவ் பண்ணார் அப்படிங்கிறத விட இவரோட லைஃப்பில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்மகிட்ட லைவாக ஷேர் பண்ணுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் சீனியர்ஸ் இருக்காங்க, கொலீக்ஸ் இருக்காங்க, உங்கள் நெய்பர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க வச்சுக்குவோம். உங்கள் கூட சொசைட்டியில் உங்கள் கூட இருக்கிற பீப்புள் நல்ல லெவலில் இருக்காங்க வச்சுக்குவோம். யாருமே இந்த அளவுக்கு நான் எப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்தேன், என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், இல்லை என்னென்ன விஷயங்கள் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் எது பண்ணக்கூடாது எது பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லும்போது நம்ம கேட்குறதுக்கு ஈஸி, செய்கிறதுக்கு ஈஸி. ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை வந்து நம்ம ஃபேமிலி சர்க்கிளில், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், சொசைட்டியில் யாரும் மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து, அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலாக ஒருத்தர் நம்மகிட்ட சொல்ல போகிறாரு. இவர் பேர் வந்து ராஜா. கடலூரில் இருந்துட்டு இப்போ யூரோப்பில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒரு டாப் பொசிஷனில் இருக்கார். ஸோ ஒரு வேர்ல்டு ரெனவுன் கம்பெனியில் இன்றைக்கி இருக்கார். ஸோ ஒரு டிப்ளமோ மட்டும் முடித்து ஒரு 20 years ஜேர்னியில் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லைக் எப்படின்னா அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஏரியாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாரு, பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோட எண்டில் வந்து நாம் மிடில் கிளாஸை வந்து எப்படி போர் ஆகுறாங்க, மிடில் கிளாஸ் வந்து எப்படி வந்து லைஃப்பில் வந்து குவிட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி வந்து தோற்று போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையுமே ஒரு போனஸ் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ், சோர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்க போகுது, அதுவும் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஐ எம் பிரவீன் தீபக். வெல்கம் டு த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பேஸ் இருக்கும். அப்பா அம்மா
அப்பா அம்மா அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது அப்பா அம்மா அப்படின்ற ஒரு பேஸ் அப்படின்றதே கிடையவே கிடையாது. பேஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே வந்து கூலி தொழிலாளிகள் தான். ஒரு கூலி தொழிலாளியா இருந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் என்னென்னலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ணனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்கூலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து தமிழ் மீடியம் தான். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் இனிஷியலாக என்னோடய ஃபாதர் மதர் 2 பேருமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 2 சிஸ்டரு. நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க. பொதுவாகவே வந்து சின்ன வயசில் நான் வந்து எங்களுக்கு வந்து வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா வறுமைனா என்னெல்லாம் இல்லை, வறுமையில தான் வாழ்ந்து வறுமையில தான் பிறந்து டெய்லிக்குமே வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வேலையிலேருந்து கொடுத்த சாப்பாட்டை தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு சாப்பாட்டில் தான் நாங்கள் வந்து வளர்ந்தோம். கிட்டத்தட்ட வந்து அன்டில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து என்னோட ஸ்டோரி வந்து பெரிய ஸ்டோரி, பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எவ்வளோ வந்து சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்க போகும்போதுல இருந்து நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி சாட்டர்டே சண்டேஸ் இருந்தது. இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தது அப்படின்னா அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து போயிட்டே இருப்பேன். என்னுடைய ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து எனக்கு நல்ல ஜாப் இருக்கு 4th 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதும் சரி 5th ஸ்டாண்டர்டில் இருந்து அன்டில் வந்து 10th படிக்கிற வரைக்கும் 10th 12th படிக்கிற வரைக்குமே நான் பார்ட் டைமாக வந்து எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாட்டர்டே வந்து நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டீ கடையில் டீ கிளாஸ் கழுவிருக்கேன். சாட்டர்டே வந்து எப்போல்லாம் வந்து டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் போய்ட்டு நான் வந்து டீ கிளாஸ் கழுவிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னாச்சு அப்படின்னா பாட்டில் போட்டு போகும். அதாவது இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிலாம் வந்து பாட்டில் போட்டிருப்பாங்க, அங்கே வந்து குடிக்க போட்டிருப்பாங்க. அந்த பாட்டில் கொடுக்க போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் வந்து ஒரு 5th-லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதுக்கப்புறம் 7th 8th 9th 10th இந்த மாதிரி டைமில் வந்து நான் என்ன வேலை பண்ணுவேன் அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் எல்லா டைமும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூ வைக்க போயிருக்கேன். தெருவாக வந்து ஊராக எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசம்பர் பூலாம் விற்கும். டிசம்பர் பூ வந்து டிசம்பர் மாதத்துல மட்டும்தான் விற்கும். அதை ஒரு பஞ்சாக பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக தனியாக கலெக்ட் பண்ணி தெருவாக வந்து பூ விற்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தினகரன் பேப்பர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து தினகரன் பேப்பர் வந்து பெரிய பிராண்டாக இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 8th படிக்கும்போது தினகரன் பேப்பர் காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தினகரன் பேப்பர் வந்து 100 பேப்பர்ஸ் இருக்கும். ஒரு பேப்பராக ஒரு இடத்துல எடுத்து கொண்டு போய் போட்டேன் அப்படின்னா ஒரு பேப்பர் போட்டோம்னா இது 25 காசு எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தினகரன் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ டைமில் வந்து டைலரிங் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து டைலரிங் ஒர்க் வந்து நான் ஓவர் த பீரியட் வந்து டைலரிங் ஒர்க்குமே போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து +2 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு காமனான ஒரு பையன் 10th வந்து நான் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கோச்சிங்கும் சரி எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது எந்த ஒரு கோச்சிங்கும் சரி எந்த ஒரு டுடோரியல் போகிறதுக்குமே நம்மக்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்டே சரி எங்கள் அப்பாக்கிட்டே காசு கிடையாது, எங்கள் அம்மாக்கிட்டேயுமே வந்து எனக்கு காசு கிடையவே கிடையாது. ஸோ 10th வந்து என்னுடைய ரிசல்ட் வந்துச்சு. என்னுடைய 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் மட்டும் நான் வந்து 93 மார்க் எடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மேக்ஸை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து ஒரு பார்டரான மார்க் தான். மேக்ஸு சயின்ஸ் மட்டும்தான் நல்ல மார்க்கு. அந்த மேக்ஸ் வந்து எனக்கு வந்து எதனால் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு
லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து மேக்ஸ் சயின்ஸ் மட்டும் நல்ல மார்க்கு, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஆவரேஜான மார்க். ஸோ என்னோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து எக்ஸாம்பிள் வந்து 10th வந்து க்ளோஸ் டு 68 to 70%. இதான் வந்து என்னோட 10th மார்க்கு. சரி, ஓகே, 10th மார்க் வச்சுட்டு நம்ம வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கிறது? ஏன்னா வீட்டில் அப்பாவுக்கும் எஜுகேஷன் பற்றி தெரியாது, அம்மாவுக்கும் எந்த எஜுகேஷனுமே தெரியாது, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லையும் யாருக்குமே வந்து எஜுகேஷன் பற்றியுமே தெரியாது. எங்களுக்கு வந்து சொந்த வீடுமே கிடையாது. சொந்த வீடு வந்து சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லா ப்ராப்ளத்தையும் திரும்ப நான் வந்து +2 ஜாயின் பண்ணேன். +2 ஜாயின் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அதே போராட்டம் தான். அதே வந்து பார்ட் டைம் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். சாட்டர்டே சண்டேல ஏதோ ஒரு வேலைக்கு போவேன். இப்போ வந்து உதாரணமாக வந்து +2 10th +2 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து டைலரிங் ஒர்க்கு தான் போவேன். டைலரிங் ஒர்க்கில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா 30 rupees கிடைக்கும். ஓவர் த பீரியட் வந்து 10th 11th வரைக்கும் நான் டைலரிங் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு சின்ன வீடு பக்கத்துல வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும். அந்த மெக்கானிக் ஷாப்புக்குமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஓவர் த பீரியட் வந்து +1 +2 வரைக்குமே வந்து இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போவேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஓவர் த பீரியட் வந்து +2 முடிச்சிட்டேன். +2 முடிச்சதுக்கப்புறம் +2ல வந்து பயோமேக்ஸ் எடுத்தேன். பயோமேக்ஸ் எடுத்துட்டு என்னோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 77% +2ல. அப்பயுமே வந்து மேக்ஸ்லேயும் நல்ல மார்க்கு, ஃபிசிக்ஸில் வந்து 183 மார்க் எடுத்தேன். அப்போ ஃபிசிக்ஸில் வந்து 183 அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான மார்க். +2 முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான மைண்ட் இருக்குது. +2 முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன படிக்கலாம், என்ன படிக்கக்கூடாது அப்படின்ற ப்ராப்பரான கைட்லைன் இருக்குது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கான அவசியம். அப்போ அந்த டைமில் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் யார்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் யாருக்குமே ஐடியா தெரியவே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். நீங்கள் வந்து எதை வேணா படி அப்படின்னாரு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை போடுறேன். அப்ளிகேஷனை போட்டோடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெரிட்ஸில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. சரி, நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து கோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள அட்மிஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்டு அட்மிஷன் லெட்டர் உள்ளே கொடுக்குறேன். அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ எதை படித்தாலும் படி, ஆனால் வந்து ஒரு 1 year 2 year மட்டும் படி, அதுக்கப்புறம் வந்து வந்து வீட்டில் போய் தான் வந்து எங்களுக்கு படிக்க வைக்க முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து முதல் விஷயம் எங்கள் அப்பா வந்து டெய்லியுமே வந்து கூலி தொழிலாளிக்கு தான் போகிறாரு, அம்மாவுமே கூலி தொழிலாளிக்கு தான் போகிறாங்க. ஸோ நான் எந்த வேலையுமே நான் பண்ணவே முடியாது, எந்த வேலையுமே என்னால் பண்ணவே முடியாது. அவங்க வந்து கிளியராக சொன்னாங்க, என்னால் 2 years மட்டும் படி, அதுக்கு மேலே வந்து உன்னை வந்து நான் வந்து படிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா வந்து சொந்தமாக எங்களுக்கு வந்து வீடுமே கிடையாது, சொந்தமாக எந்த ஒரு நிலம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு கொடுக்குற காசுல தான் வந்து டெய்லியுமே வந்து சாப்பாடு செய்யும். அப்போல்லாம் அந்த பீரியட்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான பீரியட். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 months போச்சு. 2 monthsக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத எங்கள் அம்மா வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பிஎஸ்சி முடிக்கணும், அடுத்து வந்து எம்எஸ்சி முடிக்கணும், அடுத்து வந்து எம்பில் முடிக்கணும், அட்லீஸ்ட் எம்பில் முடிச்சாதான் ஏதாவது ஒரு கிளியர் பார்த்தாது கிடைக்கும் அப்படின்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னா நான் ஒரு கட்டத்தில் வந்து பிஎஸ்சி வந்து ஒரு 2 monthsல ட்ராப் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி என்ன பண்ணிட்டேன், 2 monthsல ட்ராப் அவுட் பண்ணிட்டு வீட்டிலே இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு ஒரு 1 month 2 month ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் என்ன வேலைக்கு போனேன் அப்படின்னா திரும்பவும் எனக்கு தெரிஞ்ச வேலை வந்து இந்த டைலரிங் வேலை தான். திரும்பவும் நான் அந்த டைலரிங் ஷாப்பில் போயிட்டு நான் போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 month போகுது. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிகிரி வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எனக்கு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், நான் வந்து கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், டைலரிங் கடையில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ என்னோட சம்பளம் வந்து 30 rupees இருக்குது. 30 rupees சம்பளம் வந்து அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்து அந்த வழியாக வந்து என் ஃப்ரெண்டு வராது. ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க,
நீ ஆல்ரெடி வந்து 78% பயோமேக்ஸ் எடுத்துட்டு இருக்க, நீ வேற எங்கேயாவது டிப்ளமோ அந்த மாதிரி படிக்கலாமே அப்படின்றது. சரி டிப்ளமோ படிக்கலாமே அப்படின்னா, சரி அங்கே ஒரு பாலிடெக்னிக் பக்கத்துலேயே இருக்குது, நீ வந்து ஜாயின் பண்ணு, ஆல்ரெடி நான் அங்கே வந்து அட்மிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. சரி நான் எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டுட்டு நான் போகிறேன். எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டுட்டு போகும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, காசுலாம் எதுவுமே கிடையாது, உனக்கு வந்து நான் வேணா காசு வந்து நான் வந்து தாத்தா கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னாங்க. எங்கள் தாத்தா கிட்ட கேட்டு எங்கள் தாத்தா வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்தாரு. அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டு நேராக வந்து இந்த பாலிடெக்னிக் டிப்ளமோவில் முறையாக நான் என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆன உடனே என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அப்பயுமே வந்து எந்த கோர்ஸ் படிக்கணும்னே தெரியாது. டிப்ளமோவில் வந்து இப்போ வந்து நிறைய சொல்கிறாங்க, இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து என்ன கோர்ஸ் படிக்கணும்னே தெரியாது. நான் டைரெக்டாக போயிட்டு பிளைண்டாக போயிட்டு என்ன பண்ணேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணேன். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த பீரியடில் அது போய் ஜாயின் பண்ணேன். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக் போயிடுச்சு. 1 வீக் போனோடனே எனக்கு வந்து ப்ரோக்ராம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. யூஸ்வலாக வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ப்ரோக்ராம்லாம் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ப்ரோக்ராம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நான் பயோமார்க்ஸ் தான் படிச்சுவேன். நான் திரும்ப கொஸ்டின் கேட்கறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு இந்த கோர்ஸ் வந்து செட் ஆகாது, நீ வேற கோர்ஸ் மாறிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மேனேஜ்மெண்ட்டே பிரின்சிபலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்த்து விட்டாரு. அப்போதான் வந்து நான் வந்து முதல்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து டிப்ளமோவில் என்ட்ரான உடனே என்னாச்சு அப்படின்னா, முதல் நாள் உள்ள என்ட்ரானோடனே எல்லாமே ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் போயிட்டு இது பண்ணுங்க, ஹால் டிக்கெட் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் டிப்ளமோ வந்து ஒரு 2 இயர்ஸ் போச்சு. 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ எப்படி போச்சு அப்படின்னா, சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டேக்கு வந்து ஒரு மணி கிடைக்கும். அந்த மணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டெய்லிக்குமே வந்து பஸ்ஸுக்கு போகணும். நான் படித்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ருபீஸ் ஆகும். ஸோ அந்த 20 ருபீஸும் நான் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸ் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னா திரும்பவும் அந்த டைலர் கடைக்கு போவேன். சாட்டர்டே சண்டேஸில் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அந்த வேலை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வேலை ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு மணி கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு நாள் போனேன் அப்படின்னா எனக்கு 20-30 ருபீஸ் கிடைக்கும். அந்த 30 ருபீஸ் காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்புறம் வந்து ஒரு வாரம் வந்து அந்த காலேஜ் போவேன். ஸோ இப்படியே வந்து அந்த காலேஜ் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து போச்சு. 2 இயர்ஸ் வந்து போகும்போது நான் டிப்ளமோ முடிக்கும்போது நான் வந்து டிப்ளமோ ஓவராலாக டிபார்ட்மெண்ட்லேயே நான் வந்து செகண்ட் வந்தேன். இப்போ 10th பார்த்தீங்க அப்படின்னா 10th 68, அதுக்கப்புறம் வந்து 12th வந்து 76, 77, அதுக்கப்புறம் டிப்ளமோவில் 84%. ஸோ டிப்ளமோவில் 84% எடுத்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் நான் டிப்ளமோ இன்னைக்கு தான் வந்து நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கே எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து இதுக்கப்புறம்லாம் எதுவுமே வீட்டில் படிக்க வைக்கவே முடியாது, நீ ஏதாவது பண்ணு அப்படின்றாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம், டிப்ளமோட லாஸ்ட் எக்ஸாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பை ஒன்று இருக்கும் எங்கள் ஊரில் வந்து, எங்கள் வீட்டில் வந்து பை ஒன்று இருக்கும். அந்த பையை எடுத்துகிட்டு நேராக வந்து சென்னையில் வந்து இறங்கினேன். சென்னையில் இறங்கினோடனே எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது சென்னையில் வந்து எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து பூந்தமல்லி பக்கத்தில் குமணஞ்சாப்பைன்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து இறங்குறேன். எனக்கு யாருமே தெரியாது. எங்கள் அம்மா வந்து ஒரு 1200 ருபீஸ் காசு வந்து கையில் கொடுக்குறாங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸுக்கு மட்டும் போயிட்டு வந்து இறங்கினோடனே குமணஞ்சாவடியில் முதல்ல வந்து பக்கத்துக்கு ஒரு மேன்ஷனில் தங்கிடுவேன். மேன்ஷனில் வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த மேன்ஷனில் தங்கி முத முறையாக ஒரு வேலைக்கு போகிறேன். அந்த முறையாக வேலைக்கு போகும்போது என்னோட சம்பளம் வந்து 1400 ருபீஸ். 2005 நான் சென்னைக்கு போகும்போது 1400 ருபீஸு. எனக்கு அந்த 1400 ருபீஸ் சம்பளத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வந்து ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து முறையாக நல்ல சம்பளம் வாங்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து 30 ருபீஸு 40 ருபீஸாக வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து 1400 ருபீஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மிஷின் ஆப்ரேட்டரை தான் போய் ஜாயின் பண்ணேன். வேற எந்த ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் டிப்ளமோ முடிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி போனீங்க அப்படின்னா மிஷின் ஆப்ரேட்டர் தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஓவர் த பீரியட் வந்து ஒரு 1 இயர் வந்து மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறேன். அந்த 1 இயர் பீரியட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா,
மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுவேன். ஓவர் டைம் பண்ணிக்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் 1400 சேலரி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 1800 1700 அந்த மாதிரி கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 350 400 அந்த மாதிரி கிடைக்கிறது எங்கள் வீட்டுக்கு வந்து 1000 rupees அனுப்பிடுவோம். ஒரு மாதமும் வந்து 1000 rupees அனுப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஓவர் த பீரியட் வந்து ஒரு 8 months கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1 year போயிடுச்சு. 1 year போனோடனே எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாரு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி நான் டெய்லி போறேன், மிஷின் தான் ஓட்டுறேன் அப்படின்னேன். சரி ஓகே, நீ வந்து மிஷின் வந்து ஓட்ட வேணாம், இன்னொரு இடம் வந்து இருக்கு, அந்த இடத்துல போனேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எனக்கு அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு, 2006 வந்து ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீ வந்து அந்த இடத்துக்கு இன்டர்வியூ போ, உனக்கு வந்து சேலரி வந்து 3000 கிடைக்கும் அப்படின்னாங்க. ஓகே, நமக்கு வந்து 1400 3000 கிடைக்குது அப்படின்னோடனே ரொம்ப ஓகே, நம்மளோட சேலரியே டபுளாக கிடைக்குது அப்படின்னு போனோடனே ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணால் அது வந்து ஒரு விதமான கெமிக்கல் கம்பெனி. அந்த கெமிக்கல் கம்பெனியில் சேலரி வந்து 3000. 2006 சேலரி வந்து 3000. ஆனால் அந்த கெமிக்கல் கம்பெனியில் 3 months 4 months நம்ம வேலை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கை ஃபுல்லாக வந்து இச்சிங் மாதிரி ஆகிடும். அந்த 1 year கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year 2006 2007 வரைக்கும் 1 year பீரியட் வந்து கை ஃபுல்லாகவே வந்து இச்சிங் மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா டெய்லி நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நைட்டு படுக்கவே முடியாது. அப்போ வந்து எனக்கு வந்து 2006 2007 வரைக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அது எப்படி பெரிய சேஞ்ச் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, ஆல்ரெடி எங்கள் ஊரில் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எல்லா வேலைக்குமே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே எல்லா வேலைக்குமே போயிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது டிப்ளமோ படிக்கும்போது எல்லா பார்ட் டைம் வேலைக்குமே போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு 5 months வந்து நம்ம வந்து இந்த சேலரியை சேவ் பண்ணுவோம். 5 months வந்து வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். எங்கள் அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த 5 months வந்து எனக்கு ட்ரைனிங், எனக்கு சுத்தமாக காசு கொடுக்கவே மாட்டாங்க. காசுன்றது சுத்தமாக கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து அப்போ வந்து 3000 rupees சேலரி. 3000 into 5 months பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வந்துடும். நான் 15,000ல் எனக்கு வந்து ரூமு, சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து கம்பெனியில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அது எல்லாமே போக 2000 கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 months கழிச்சு 10,000 நான் சேர்த்தேன். இந்த 10,000 சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மைண்டு தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப எவால்வேட் பண்ண பீரியட். அதாவது அப்போதான் வந்து ரொம்ப வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவான பீரியட். ஓகே, நம்ம வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நம்ம ஏன் வந்து கற்றுக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நம்ம ஏன் வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைப்பிங் வந்து சேருவோம். அந்த 5 months அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து டைப்பிங் வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் போய் சேர்றேன். டைப்பிங் தமிழ் சேர்றேன், டைப்பிங் இங்கிலீஷ் சேர்றேன். இங்கிலீஷ் சேர்ந்த உடனே ஒரு 6 monthsல டைப்பிங் தமிழும் கற்றுக்கிட்டேன், டைப்பிங் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டேன். இது வந்து ஏன் கற்றுக்கிட்டேன், எதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இல்லை, சரி ஓகே நம்ம கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, டைப்பிங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. டெய்லி வந்து இப்போ வந்து டெய்லி என்னுடைய வேலை வந்து மார்னிங் வந்து ஷிஃப்ட் வந்து 9 o'clock போகுது அப்படின்னா 5 o'clock முடிச்சிடும். 5 o'clock அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைப்பிங் கிளாஸ் போவேன். டைப்பிங் கிளாஸ் வந்து ஓவர் த பீரியட் போயிட்டே இருந்தது. ஒரு 5 months அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு 10,000 கிடச்சிது. சரி ஓகே, இந்த 10,000 வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து கோர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஃபேமஸான கோர்ஸ். நான் படிக்க ஆரம்பித்தது வந்து ஓகே ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் படிப்போம், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு CAD கோர்ஸ் படிப்போம். ஒரு டிப்ளமோ பையன், எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது, சரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு CAD கோர்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தாம்பரத்தில் CPLR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CAD சென்டர், அந்த CAD சென்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் என்கொயரி பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் 8,000 பே பண்ணணும் அப்படின்னாங்க. 8,000, ஸோ டோட்டல் கோர்ஸ் வந்து 12,000 அப்படின்னாங்க. சரி நான் 8,000 இனிஷியலாக நான் பே பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 months அப்புறம் கிட்டத்தட்ட வந்து அகைன் வந்து ஒரு 6 months இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் டெய்லிக்குமே எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே எனக்கு என்ன டைம் இருக்கோ எல்லா டைமுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சென்டர்லேயே தான் இருக்கும். அந்த சென்டர்லேயே வந்து ஒரு 6 months இருந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிசைன் வந்து எப்படி பண்ணணும், பேசிக்காக வந்து ஒரு டிசைன் வந்து எப்படி பண்ணணும்,
ஒரு டிராயிங் எப்படி பார்க்கணும், எப்படி அனலைசிஸ் பண்ணணுன்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே வந்து டூல்ஸ் வைஸ் வந்து நான் வந்து ஒரு 3 டூல் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து என்ன டூல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஆட்டோகேட் கற்றுக்கிட்டேன், ப்ரியூ கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து சாலிட்வொர்க்ஸ் கற்றுக்கிட்டேன். இது 3மே வந்து நல்ல ஒரு 6 மந்த்தில் வந்து நல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக கற்றுக்கிட்டேன். எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சாட்டர்டே சண்டேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து அந்த சென்டரில் வந்து கூடுவாங்க. சாட்டர்டே சண்டேஸ் வந்து நிறைய பேர் வர மாட்டாங்க, ஃபேக்கல்ட்டி வர மாட்டாங்க. நான் போயிடுவேன். நான் எப்படி போவேன் அப்படின்னா, எனக்கு காசெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு 1 இயர் முடிஞ்சது. இந்த 1 இயர் பீரியடில் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3000 சேலரி அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ண அந்த கம்பெனி 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியட் முடிஞ்சிருச்சு. அந்த கம்பெனியில் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து என்னுடைய அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து போக விருப்பமே கிடையாது, நான் வேறு ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்போதைக்கு அந்த சர்டிஃபிகேட் பண்ண கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுத்தமாக எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கேட் வந்து சுத்தமாக நாலேஜ் இருக்குது. எனக்கு வந்து ஆட்டோகேட் தெரியும், அதுக்கப்புறம் சாலிட்வொர்க்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் வந்து ப்ரியூ தெரியும். அப்படின்னா கோர்ஸோடைய இது மட்டும் தான் தெரியுமே தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நான் பண்ணதே கிடையாது. சரி, இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட் இருக்குது. சரி, இந்த நம்ம சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2006 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து நேராக வந்து அப்போல்லாம் வந்து ஹிந்து பேப்பரில் தான் ஆட் பார்ப்போம். அப்போ நான் வந்து ஹிந்து பேப்பரில் ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். அப்போ வந்து ஆடில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, டயக்னல் கேட் சென்டர்னு ஒன்று இருக்குது. இந்த கேட் சென்டரில் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஓப்பனிங் வந்து கேட் ஃபேக்கல்ட்டி அட்வைசர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டாகவே அந்த பில்டிங் கிட்டே போயிட்டேன். போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அப்போதான் வந்து டயக்னல் கேட் சென்டர் அது அப்போல்லாம் வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போதான் வந்து அது வந்து ஒரு பூமிங்கான மார்க்கெட் பீரியட் மாதிரி. நான் போய் அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து டைரக்டான வந்து டைரக்டர், அவர் தான் வந்து கேட் சென்டரோட டைரக்டர். அவர் டைரக்டர் எனக்கு தெரியாது. நான் போன உடனே அவர் கேட்குறாரு, எங்கேருந்து வர அப்படின்னாரு. சார், நான் இந்த மாதிரி இந்த சொந்த ஊர் வந்து கடலூர். நான் இந்த மாதிரி இது ஹிந்து பேப்பரோட ஆட் பார்த்தேன். அப்போல்லாம் ஹிந்து பேப்பரோட ஆட் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக நான் ஹிந்து பேப்பரோட ஆட் பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார், நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா. இல்லைப்பா, இது வந்து மினிமம் வந்து என்ஜினியரிங் முடிச்சாதான் வந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்க விடுவோம். நீ படித்ததே வந்து டிப்ளமோ தான். அதுவும் இல்லாமல் எங்களால் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற சென்டர், எங்களால் சேலரிலாம் வந்து தரவே முடியாதுப்பா அப்படின்னா. சார், சேலரி வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி, நீ வெயிட் பண்ணப்பா அப்படின்னாரு. வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. 2 டேஸ் கழிச்சு அவர் என்ன பண்ணார், அப்போல்லாம் வந்து 2 டேஸ் கழிச்சு நீ என்னை வந்து பாருப்பா அப்படின்னாரு. சரி, 2 டேஸ் கழிச்சு திரும்ப போயிட்டு அங்கே போய் பார்க்குறேன். பார்த்தோன்னே என்ன சொன்னார், சரி நீ ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் சேலரி வந்து 3000 வந்து என்னால் வந்து ஃபுல்லாக தர முடியாது. ஃபஸ்ட்டு நீ வந்து ஸ்டே பண்ணியிருக்க, சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்க, நீ வந்து ரெண்ட் பே பண்ணணும், இபி பே பண்ணணும். அப்போ வந்து 3000 என்னால் தர முடியாது. ஃபஸ்ட் நான் 1500 தரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 1500 தரேன், அதுக்கப்புறம் 15 டேஸ் கழிச்சு ஒரு 1500 தரேன் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இது வந்து நமக்கு வந்து இந்த டீல் வந்து நல்லா இருக்கு. இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்றத விட நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறோம், சிஸ்டமில் ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறோம். ஆல்ரெடி சிஸ்டமில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும், ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணுன்றது சுத்தமாக தெரியாது. ஏதாவது ஒரு கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டெய்லிக்குமே வந்து எங்கேருந்து அப்படின்னா மறைமலை நகர்லேருந்து டெய்லியுமே ஃபாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி டைரெக்டாக வந்து நுங்கம்பாக்கம் போய் இறங்கணும். நுங்கம்பாக்கம் பக்கத்துலேயே தான் அந்த கேட் சென்டர். ஸோ ஒரு 6 மந்த்து போயிடுச்சு லைஃப். 6 மந்த்து போயிடுச்சு, ஓரளவு லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லேர்னிங் அப்படின்னா அந்த கேட் சென்டரில் வந்து புதுசாக நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ட்ரைனிங் அப்படின்னா, நான் அந்த கேட் சென்டரில் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு நான் கற்றுக்கிட்டது எல்லா டூலுமே கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து பேசிக்காக வந்து ப்ரியூ நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோகேட் வந்து நல்ல ஒர்க் பண்ணுற அளவுக்கு, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த கேட் சென்டர்லேயே இருந்து
மோஸ்ட்லி வந்து சாட்டர்டேவும் சரி எங்களுக்கு வந்து கேஷ் சென்டர் இருக்கும், சண்டே மட்டும்தான் லீவு. ஸோ சாட்டர்டேவும் போவோம். அப்போ கிட்டத்தட்ட 1.5 பீரியடு மறைமலை நகரில் இருந்து ஸ்டே பண்ணி ஒரு நாளும் ட்ரெயினில் போயிட்டு 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 கிட்டத்தட்ட 1.5 பீரியட் முடியும் பொழுது கரெக்டாக ஒரு 1.5 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா டூருமே தெரியுது. சரி, நம்ம ஏன் வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். அப்போதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2008 பீரியட்ல எஃப்எல் ஸ்மித்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. டயக்ராம் மட்டுமே வந்து அப்போ வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி போனீங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க, அந்த டயக்ராம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. நானுமே வந்து போய் வெயிட் பண்ணுறேன். இந்த 300 பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து செகண்டாக வந்து டிராயிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃபர் வாங்கினாலும். அப்போ வந்து ஒரு பெரிய வாக்கின்னு, அந்த வாக்கின்ல கிட்டத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் மேல நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 300 பேர் வச்சிருந்தாங்க. அந்த 300 பேர்ல டிராயிங் டெஸ்ட் வச்சாங்க. டிராயிங் டெஸ்ட் வச்சதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டிராயிங் கம்ப்ளீட் பண்ணி அவர் வந்து காமிச்சாரு. செகண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணோடனே வந்து என்னை வந்து ஹெச்ஆர் கேட்டாரு, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கடலூர். இப்போ எங்க இருந்து வரீங்க அப்படின்னா மறைமலை நகர்லேருந்து வரேன். இப்போ எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கேஷ் சென்டர் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு. அப்பதான் வந்து என்னுடைய 2 இயர்ஸா என்னோட சேலரி வந்து ஃபர்ஸ்ட் இயரும் 3000, செகண்ட் இயரும் 3000, அதுக்கு அடுத்த வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கேஷ் சென்டர் விட்டு வெளில வரும்போது அதே 3000 சேலரி தான். ஆனா இந்த ஒரு 2.5 இயர்ஸ்ல நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்கில்ல வந்து கத்துக்கணும். பேஸே நமக்கு கிடையாது, ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் யோசிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எஃப்எல் ஸ்மித்ல போய் ஜாயின் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து 18,000 சேலரின்னும் போது ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 வாங்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 18 அப்படின்னா கிட்டத்தட்ட 6 டைம் ஹை. ஸோ இந்த 6 டைம் ஹை ஒரு டிப்ளமோ படிச்சவனுக்கு வந்து ஒரு 18,000 சேலரி அப்படின்னா அது வந்து அப்போ வந்து ஒரு நல்ல சேலரி. கிட்டத்தட்ட வந்து 2008 பீரியட்ல டிப்ளமோ முடிச்சுட்டு வரும்போது 18,000 சேலரி நல்ல சேலரி. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எஃப்எல் ஸ்மித்லேயே வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். எஃப்எல் ஸ்மித்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன வேற ஒரு கம்பெனி வந்து எனக்கு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே பல்லாவரத்தில் வந்து ஜின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 1 இயர் வந்து கம்ப்ளீட்டாக மிஷின் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் எடுத்த இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து 1.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எஃப்எல் ஸ்மித் இண்டஸ்ட்ரி. எஃப்எல் ஸ்மித்தில் 18,000 சேலரியில இருந்து ஒரு 1.5 இயர் முடிக்கும் போது என்னோட சேலரி வந்து 20,000. ஸோ 20,000 இருக்கும் பொழுது எனக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட ரெஷ்யூம் வந்து நோக்கரியில் போட்டு வச்சிருந்தேன். எனக்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி நான் வந்து பல்லாவரம் ஜி, அதான் ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் கம்பெனி பேர், பல்லாவரம் ஜியிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், இந்த மாதிரி டிசைன் இன்ஜினியருக்கு வந்து பேசிக்காக நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நான் இன்ட்ரெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூ போகும்போது அங்கேயுமே வந்து அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்கில் பேஸ்டாக நான் வந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு டிராயிங்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஆங்கிளில் கொடுத்தாலுமே வந்து நம்ம டிராயிங்கை பண்ணுற அளவுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து கேப்பபிள் இருந்ததுனால கம்ப்ளீட்டாக வந்து என்னோட டிராயிங் வந்து நான் ஃபுல்லாக போட்டு நான் வந்து இன்டர்வியூவில் நான் கொடுத்துட்டு டக்குன்னு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னுடைய சேலரி வந்து 2008 எண்டில் என்னோட சேலரி வந்து 23,000. ஸோ 23,000 வந்து 2008 எண்டில் வந்து 23,000 அப்படின்னா நல்ல சேலரி. சரி ஓகே, டிப்ளமோ முடிச்சிருக்கோம். ஸோ 2000 நல்ல சேலரி வாங்குகிறோம். சரி நம்ம ஏன் வந்து இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய தாட். சரி ஓகே, பார்ட் டைமில் இன்ஜினியரிங்லாம் அப்போலாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்ட் டைம் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப ஃபேமஸ்.
சரி நம்ம வந்து பார்ட் டைம் இன்ஜினியரிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்குறேன். சார் இது மாதிரி நான் பார்ட் டைம் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுனா? அவர் சொன்னார், இல்லைப்பா நீ வந்து மினிமம் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும், 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நான் வந்து பார்ட் டைம் இன்ஜினியரிங் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7 இயர்ஸ் 7.5 இயர் ஆயிடுச்சு. ஜியில் அந்த ஜியில் எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 7.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறேன். என்ன எக்ஸாம் அப்படின்னா, பிஇக்கு அப்போலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் எழுத போகிறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோடனே என்னுடைய கட் ஆஃப் வந்து 24. ஆக்சுவலாக வந்து அவுட் ஆஃப் 100க்கு என்னோட கட் ஆஃப் வந்து 24 ப்ளஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் ஜியில் வந்து நான் 2 இயர்ஸ் இருந்திருக்கேன், 2.5 இயர்ஸ் இருந்திருக்கேன். எஃப்எல் ஸ்மித்தில் ஒரு 1.5 இயர் இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு எனக்கு அட்மிஷனை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் அப்படின்னா 2009லேருந்து 2009 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட இந்த 4 இயர்ஸ் அன்டில் 2013 வரைக்கும் என்னுடைய லைஃப்லேயே வந்து நான் சின்ன வயசுல எப்படி கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டம்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியல. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல நான் எல்லா கஷ்டமும் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ற மாதிரி நான் இன்ஜினியரிங் என்னால் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். இன்ஜினியரிங் முடிக்கும் போதே என்னோட டிபார்ட்மெண்ட்ல நான் தான் வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் டாப்பர் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து 84, நான் வந்து 83, டிபார்ட்மெண்ட்ல 83. இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில மெயின் கேம்பஸ்ல நான் வந்து படிக்கிறேன். டெய்லியுமே கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு 4 இயர்ஸ் வந்து ஒரு மிஷின் மாதிரி போயிட்டே இருப்பேன். எந்த ஒரு ஃபோக்கஸுமே கிடையாது. மிஷின் மாதிரி அப்படின்னா காலையில் ஆஃபீஸ் போவேன், 5:30 முடியும். 5:30 முடிஞ்சதுக்கப்புறம் நேராக பைக் எடுப்பேன். பல்லாவரத்துலேருந்து கிண்டி போகணும். அப்போல்லாம் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பல்லாவரத்துலேருந்து கிண்டின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். திரும்ப அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் வரணும். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டடீஸை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி 4.5 இயர்ஸ் இப்படியே வந்து ஒரு 4.5 இயர்ஸ் போச்சு. 4.5 இயர்ஸ் போகும்போது என்னுடைய சேலரி வந்து ஜியில் நான் கட் ஆஃப் ஆகும்போது இன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து முடிக்கும் போது என்னோட க்ரோத் வந்து ஒரு மாதிரி இருந்தது. எப்படி நான் இருந்தது அப்படின்னா, நான் எப்போ நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வந்து ஒரு இடம் மட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வீடு கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் 18 இயர்ஸ் எடுத்து நான் வீடு கட்டினேன் அப்படின்னு யாராவது சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து சிரிக்கலாம் செய்வாங்க. நான் எப்படி வந்து நான் கட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதாவது 2006, 7, 8 இந்த பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ் சேலரி சேர்ப்போம். அந்த 2 மந்த்ஸ் சேலரி வச்சு ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம். அந்த பேஸ்மெண்ட்லேருந்து சுற்றிலுமே வந்து அடுத்து வந்து கான்க்ரீட் பண்ணுவோம், மேலே போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஓவர் த பீரியட் வந்து எனக்கு அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கம்மிங் பேக் டு நான் என்னுடைய ஜிஇயோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒன்ஸ் நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா கிடச்சிச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து பிஇ கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற கம்பெனிக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சோழிங்கநல்லூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி, ஸோ அந்த ஐடி கம்பெனியில் நான் இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூ போகும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் வந்து அந்த டைமில் வந்து 43 தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். 43 வாங்கிட்டு அப்போ வந்து 2015 பீரியடு 43 வாங்கிட்டு இருந்தேன். 43 வாங்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் கேட்டது வந்து எனக்கு வந்து ஒரு 12 lakhs வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் கேட்குற 12 lakhs வந்து என்னால் தரவே முடியாது, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி எனக்கு வந்து டிப்ளமோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிப்ளமோ வித் ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து டைரெக்டாக முடிச்சிருக்கோம். என்னுடைய சிஜிபிஏ பாருங்கள், நான் எந்த அரியருமே இல்லாமல் 84% எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய பாசிட்டிவான ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ
சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கொடுத்த ஹைக் வந்து அந்த சோழிங்கநல்லூர்ல இருக்க ஐடி கம்பெனி வந்து எனக்கு கொடுத்த ஹைக் வந்து க்ளோஸ் டு 11 lakhs. ஸோ என்னுடைய சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ல இந்த 5 years, அதாவது 5 years, 3.5 years, 4 years நான் வந்து இன்ஜினியரிங் பண்ண கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணது என்னோட சேலரி அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஓகே, டிப்ளமோ முடிச்சிட்டோம், அடுத்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், ஓகே உங்களோட சேலரி வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அதே கம்பெனியில் ஒரு 1.5 year ஒர்க் பண்ணேன். 1.5 year ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னோட கம்ப்ளீட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ல தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் சரி நம்ம ஏன் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு திரும்ப நம்ம வந்து பிரிங் பேக் வந்து அதுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து ஒரு சென்னையில் இருக்க ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனி, அந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனியோட திரும்ப நான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த லாஸ்ட் 1.5 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி. அப்போ வந்து நான் வந்து அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு வந்து லக்கிலி வந்து எனக்கு வந்து அந்த பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் ஒரு பெரிய ஆஃபர் வருது. ஆஃபர் வந்தோடனே என்னுடைய சேலரி வந்து ஒரு 11.5 lakhsல இருந்து அப்படியே 14 lakhs போகும் என்னோட சேலரி. இப்போ நான் இன்பிட்வீன் வந்து நான் இருக்கிற சாட்டர்டே சண்டேஸ் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து என்னோட மைண்ட் செட் இருந்தது. நான் இன்ஜினியரிங் முடிச்சோடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் திரும்ப MBA வந்துச்சு. பார்ட் டைம்ல MBA போட்டேன். பார்ட் டைம்ல திரும்ப வந்து நம்ம இதை விடவே கூடாது, இது வந்து இதோட எண்டு லெவல் வரைக்கும் போயே ஆகணும், எப்படியாவது ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து இதை கண்டினியூவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அடுத்த வந்து ஒரு 3-4 years வந்து அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4 times வந்து எனக்கு வந்து ஆன்சைட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஆன்சைட் வந்து யூரோப்புக்கு வந்து அனுப்புகிறாங்க. நான் வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்றத நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. 4 times வந்து எனக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த 4 time ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து என்னை பார்க்குறாரு. ஓகே, அதாவது அவர் என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவில் இருந்து எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அந்த மேனேஜர் கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் நான் பண்ணுவேன். என்ன அப்படின்னா எப்பவுமே நான் வந்து அவைலபிளாக இருப்பேன். இப்போ அவர்கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தியாவில் இங்கே ஒரு மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். யூரோப்ல இங்கே ஒரு மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர்கிட்ட வந்து நான் எப்பவுமே வந்து அவைலபிளாகவே இருப்பேன். எப்பவுமே வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா ஒருத்தரை சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாதுன்றதை நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் கற்றுட்டேன். இப்போ நான் வந்து ஒருத்தரை சண்டை போடணும் அப்படின்னா சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. எப்பவுமே வந்து வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வின் அப்படின்னா எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா வின் பண்ணி தான் வந்து ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் கற்றுட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து எப்பவுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்கிறதா காட்டுறது, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கான ஃபுல் ஓனர்ஷிப் வந்து நம்ம எடுத்துக்கிறது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 9 to 5 ஜாப்ல நான் இருந்துட்டேன்னு வச்சுக்கேன். காலையில் எழுந்திரிச்சோம் 9 to ஜாப் முடிச்சிட்டோம் அப்படின்னா பஞ்ச் அடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறாங்க. அது வந்து கவர்மெண்ட்ல தான் ஒர்க் ஆகுமே தவிர ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் என்னோட விஷயம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் ஓனர்ஷிப் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்து அந்த பையன் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டாப் டு பாட்டம் அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே படித்து புரிஞ்சு கம்ப்ளீட் ஓனர்ஷிப். ஓகே, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் அவன் அவைலபிலிட்டியாக இருந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறானா அப்படின்றதான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து எனக்கு இருக்கிறதுனால அவர் பார்க்குறாரு எனக்கு வந்து டிசைனும் இருக்குது, ஸோ வந்து நீ இந்த ஸ்கில்லுமே இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, ஓகே நீ ஏன் வந்து யூரோப் வரக்கூடாது, நான் வந்து உனக்கு வந்து ஆஃபர் பண்ணுறேன், நீ வந்து யூரோப் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஓவர் த பீரியட்ல என்னாச்சு அப்படின்னா இந்த ஒரு இந்த என்னுடைய லைஃப் ஜர்னி வந்து ஒரு 15 years 16 yearsல நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து எனக்கு வீடே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் வந்து சொன்னேன் சுத்தமாக வீடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஆரம்பித்தோம். 20 வருஷம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 years, எனக்கு தெரிஞ்சு 18 to 20 yearsனே நான் சொல்லுவேன். 20 yearsல நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா வந்து
நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், இப்போ வந்து உனக்கு 20,000 இருக்குமா பேஸ்மெண்ட் கட்டு, அடுத்தது வந்து நான் ஒரு 40,000 கொடுக்குறேன் மேலே வந்து ரூஃபை போடு, அடுத்தது ஒரு 40,000 கொடுக்குறேன் நீ வந்து பாத்ரூம் கட்டு, அதுக்கு அடுத்தது நீ வந்து ஒரு விஷயம் ஒரு அமௌண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயமா பண்ணி 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 எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 20 இயர்ஸில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிட்டேன். பெரிய வீடு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிட்டேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் இது எல்லாமே நான் பண்ணேன். இந்த ஒரு 15 இயர்ஸ் பீரியட்ல, ஒரு 14 இயர்ஸ் பீரியட்ல என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஃபேமிலி ஆயிடுச்சு, பசங்களும் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த டைம்ல வந்து என்னாச்சு அப்படின்னா MBA வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு டைம்ல வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி நான் வந்து மூவ் ஆகும் போது ஒவ்வொரு டைம்ல எனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோட லேர்னிங்கு ப்ளஸ் க்ரோத். ஸோ இந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். எப்போ நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன் எனக்கு யாருமே தெரியாதோ. அதுக்கப்புறம் நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு என்ஜினியரிங் முடிச்சணும். என்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி போனேன். இன்னொரு கம்பெனி போனதுக்கப்புறம் MBA பண்ணேன். MBA பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னை புல் பண்ணுது. இது மாதிரி யூரோப் மாதிரி போனால் நான் சென்னையில் இருக்கும்போது என்னோட பேக்கேஜ் வந்து ஒரு 15 L வாங்கிட்டேன். 15 Lன்றது நல்ல சேலரி. கூர் இண்டஸ்ட்ரியில 15 L ஒரு 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 எக்ஸாம்பிள் வந்து க்ளோஸ் டு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்ல சேலரி. ஸோ ஒரு 2022 எண்டில் வந்து எனக்கு வந்து இது வந்து நல்ல சேலரி 15 lakhs. ஸோ அடுத்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்குது. நான் வந்து யூரோப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம வந்து யூரோப்பில் வந்துடலாம். இது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்லை நீ வந்து திரும்ப யூரோப் போனீங்கன்னா திரும்ப நீ இந்தியாவில் ஜாப் கிடைக்காது, திரும்ப நீ இந்தியாவுக்கு வர முடியாது, திரும்ப நீ இந்தியாவுக்கு வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைண்ட் செட் தான். என்ன அப்படின்னா, சென்னைக்கு வரும்போது எதுவுமே எடுத்துட்டு வரல. சென்னைக்கு வரும்போது வெறும் பொட்டி படுக்கையே தான் எடுத்துட்டு வந்தோம். இப்போ யூரோப் போகும்போது இவ்வளோ விஷயத்தோட போகிறோம், வீடு கட்டியிருக்கோம். ஸோ வந்து நம்ம ஃபேமிலி ஆகிடுச்சு. ஸோ எல்லா டெப்ட்டுமே வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு விஷயமா நம்ம வந்து டெப்டே இல்லாமல் மாறிட்டோம். ஸோ நம்ம யூரோப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் நான் போக ஆரம்பித்தேன். இந்த லாஸ்ட்டு வந்து யூரோப் உங்களுடைய மேரேஜ் ஸ்டோரியும் இன்க்ளூட் பண்ணுங்க கூட. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, அதுவும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட மேரேஜ் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மேரேஜ் ஸ்டோரி வந்து நான் நேட்டிவ்ல என்னோட ஓன் மாமா கூட தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு, அதாவது எப்போ நான் டிப்ளமோ முடிச்சு என்ஜினியரிங் எப்போ முடிச்சனோ அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மேரேஜ் வந்து சொல்கிறாங்க, ரிலேஷன்லேயே வந்து பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்லேயே சிம்பிளாக நான் வந்து கல்யாணம் பண்ணி என்னுடைய லைஃப் வந்து அப்படியே போகுது. போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது. என்ன அப்படின்னா, இந்த ஓவர் த த்ரூ 18 இயர்ஸ் பீரியட்ல நான் ஒரு விஷயமா நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, எனக்கு எனக்கு என்ன விஷயம், நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து கன்சியூமரிசம்னா என்னன்றத ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டேன். கன்சியூமரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே கன்சியூமரிசம் தான் இந்தியா மாதிரி கண்ட்ரியை நல்லா வளர வைக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன், சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ வந்து ஜொமேட்டோ மாதிரி ஒரு பிராண்ட், ஸ்விக்கி மாதிரி ஒரு பிராண்ட் வச்சுங்க. பீப்புளோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு மணியே. அப்போ நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து உன்னுடைய ஸ்கில்லும் நீ டெவலப் பண்ணணும், எவ்வளோ சிக்கனமாக இருக்கணுமோ. சிக்கனமாக இருக்கிறது நான் எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் எல்லா வேலையும் செஞ்சதுனால எனக்கு சிக்கனமாக இருக்கிறது எல்லாமே ஒரு விஷயமா நான் கற்று நான் யூரோப் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னா, சரி நம்ம வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து யூரோப் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 2020 தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2020 வரைக்குமே வந்து நான் வந்து கோல்டு வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கோல்டு வாங்குவேன், போஸ்ட் ஆஃபீஸில் மணி போடுவேன்.
2020 பீரியட்ல வந்து 2020லேருந்து நவ் வந்து 2025, இந்த 2020ல இருந்து 2025ல இந்த 2020லேருந்து நான் என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு யூடியூப்ல ஒரு ஃபேமஸா இருக்காரு. அது வந்து ஒரு பேர் கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவரோட வீடியோ வந்து ஒரு 3000 4000 வீடியோ பார்த்தேன். 3000 4000 வீடியோ பார்த்தேன். ஒரு 6 இயர்ஸா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இதை சம்பந்தமா வந்து புக்ஸ் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, நம்ம வந்து இந்த உலகத்துல பிறக்கிறதே எதுக்கு பிறக்கிறோம் அப்படின்றத நீயுமே ஒரு கன்சியூமர் தான் அப்படின்ற விஷயத்த நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, நம்ம நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் வந்து கலந்து வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஏதாவது ஒரு காப்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணணும். மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீப்பாக போகணும். மணியை பற்றி ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காப்ஸை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அதிகமாக ஸ்பெண்டிங்லாம் நான் பண்ணவே மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து கார் வச்சிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பைக் வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு காரும் கிடையாது, எனக்கு வந்து ஒரே ஒரு பைக் மட்டும்தான் இருக்கு. எனக்கு வந்து அப்பையிலேருந்தே இந்த இந்த ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அப்பையிலேருந்தே நர்ச்சர் பண்ண மாதிரி நம்மளோட மைண்ட்ல வந்து வந்த மாதிரி இருந்து போகுது. ஓவர் த பீரியட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த இந்த வேர்ல்டுல எக்கானமி எப்படி நடக்குது, கன்சியூமரிசம் எப்படி பண்றாங்க, நம்மளை எப்படி வந்து மேனிப்புலேட் பண்றாங்க, ஒரு ப்ராடக்ட்லையும் எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க, இப்ப இதை வச்சு எப்படி பிஸ்னஸ்லாம் பண்றாங்கன்றது டீப் டிரைவா வந்து படிக்க ஆரம்பிச்சேன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் டீப் டிரைவா படிக்க ஆரம்பிச்சேன்னு என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அப்பையிலேருந்தே வந்து ஒரு சேவிங் பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து வேற மாதிரி சேவிங் பேட்டர்ன் இருந்தது. என்னுடைய சேவிங் பேட்டர்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, கோல்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றுனா லேண்டு வாங்குவோம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவோம். இந்த 2020 பீரியட்ல தான் எனக்கு வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட் மாதிரி. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் முதல்ல வந்து ஜெரோதான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஜெரோதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அப்போதான் வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி ஆரம்பிச்சேன். வாங்கி ஆரம்பிச்சோடனே என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து ரொனால்டு ரீட் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வந்து முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சேன். 2020 எனக்கு வந்து அவருடைய பிரின்சிபல்லாம் என்னன்னு தெரியுது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சின்ன வயசுல சாதாரணமா வந்து ஒரு ஜானிட்டரா வேலை பார்த்து எப்படி வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயத்த நான் வந்து கத்துக்கிட்டேன். அப்ப நான் கத்துக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, அதாவது எல்லா விஷயத்திலுமே எல்லா விஷயம் எல்லா ஆக்ஷன்லயுமே அசட்டுன்னு ஒண்ணு இருக்கு, லயபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து நான் இதை வந்து ஏன் நான் டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, நான் பண்ண எல்லா ப்ராப்ளத்துக்குமே, என் சின்ன வயசுல இருந்து இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஃபைனான்ஸா தான் இருக்கு அப்படின்றத 2020ல தான் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, 2020க்கு அப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியலா வந்து ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம், இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது, ஒரு மார்க்கெட் எப்படி நடக்குது, ஒரு கன்சியூமரிசம் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இந்த 14 இயர்ஸ் பீரியட்ல என்னுடைய பிஎஃப் வந்து எனக்கு வந்து ஒரு 14 லேக்ஸ் கிடைச்சிச்சு. அதுதான் வந்து எனக்கு பெரிய அமௌண்ட். ஓகே, 14 லேக்ஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். 14 லட்சம் நம்ம வாழ்க்கையில சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 14 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து சின்ன சின்ன கடன்லாம் இருந்தது. அந்த கடன் எல்லா கடனும் அடைச்சு முடிச்சேன். அடைச்சு முடிச்சோடனே எனக்கு ஒரு மைண்ட் தோணுச்சு, 14 லேக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு, இந்த 14 லேக்ஸ் எப்படியாவது ஒரு நல்ல காப்ஸா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அசெட் வாங்க ஆரம்பிச்சேன். அசெட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லயபிலிட்டினா என்ன நான் தெரிஞ்சுட்டேன், அசெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம பேசுற எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடி மணி இருக்குன்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து ஐபிஎல் நடக்குதுன்னு வச்சுங்க. ஐபிஎல் நடக்குதுன்னா ஐபிஎல் ஒரு பிசினஸோடைய ஐபிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 மேட்ச் நடக்குது அப்படின்னா 4 மேட்சோட பிசினஸ் வந்து 20,000 கோடி, 20,000 crores. ஸோ இந்த ஓவரால் ஐபிஎல் மார்க்கெட்டே வந்து மிகப்பெரிய க்ளோஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐபிஎல் மாதிரி சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஐபிஎல் மாதிரி, இப்போ இந்த கன்சியூமரிசம் மாதிரி, இது எல்லாமே யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, நார்மலான இருக்க பீப்புள் தான். இப்போ என்ன மாதிரி இருக்க பீப்புள், என்ன மாதிரி இப்போ வந்து மிடில்லே இருக்கா அப்படின்னா, நார்மலா இப்போ நம்ம பேசும்போது என்ன கன்சியூமர், என்ன டைம், என்ன மணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது 6:16 6:16 PM 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 6
ஸோ 2020க்கு அப்புறம் இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் சரி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டாக்காக வாங்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு சில பெனி ஸ்டாக்லாம் வாங்கினேன். பெனி ஸ்டாக்லாம் வாங்கிட்டு அந்த பெனி ஸ்டாக் மேலே நம்பிக்கையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அசெட்டான ப்ராடக்ட் எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன். அசெட்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்டில் வச்சுருக்கேன். பாண்டை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். பாண்ட் மார்க்கெட்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க ஆரம்பித்தேன். ஒரே ஒரு விஷயம், இது எல்லாமே வாங்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுங்க, இப்போ எனக்கு சாப்பிட்ற அமௌண்ட்டை தவிர, சாப்பிட்ற காசை தவிர மீதி நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு 3-5% திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளாகவே இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் HCL இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து டீப் சீக்கில் போயிட்டு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை போடுறீங்க. HCLன்ற ஒரு ஸ்டாக்கு நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 5 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதே டிவிடெண்டை நான் 5 இயர்ஸ் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ கிடைக்குது. பட் ஆனால் அது நான் தெரியாமலே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அமௌண்ட் வரும், எனக்கு வந்து டிவிடெண்டோ, இப்போ நான் HCL, ITC, இப்போ கம்பெனி பேர் நான் சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் பண்ண என்னுடைய கோர் பிரின்சிபல் நான் பண்ண சேவிங் வந்து என்ன பிரின்சிபல் அப்படின்னா எனக்கு வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கணும், அதே டைம் வந்து க்ரோத்தும் இருக்கணும், மெயினாக வந்து ப்ரைவேட் செக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணேன். எனக்கு அப்பப்போலாம் என்னோட எக்ஸலில் ஓவர் த 10 இயர்ஸ் பீரியடில் நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ணேன், என்னென்னலாம் பை பண்ணேன், என்னென்னலாம் விட்டேன் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. நான் இது வரைக்கும் என்னோடய சேலரி எவ்வளோ, நான் என்ன வாங்கினேன், ஒரு நாளைக்கு நான் என்ன செலவு பண்ணேன், ஃபுட்டுக்கு என்ன செலவு பண்ணேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சேர்த்து வச்சேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு டிவிடெண்ட் வருது அப்படின்னா அதில் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். டிவிடெண்ட் வருதுன்னா திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த காசை நான் எடுக்கவே மாட்டேன். இப்போ இந்த மாதிரி பீரியடு ஓவர் த 5 இயர்ஸ் பீரியட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1 கிட்ட வந்துட்டேன் வித்தவுட் டெப்ட் இல்லை. ஸோ 1 கிட்ட வந்துட்டேன். இப்போ சாதாரணமாக ஒரு பையன் வந்து இப்போ நான் என்னோட ஸ்டோரியை வந்து நான் வேற யாருக்கும் சொன்னேன், இப்போ வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு டிப்ளமோ படித்த பையன் டிப்ளமோ முடிச்சுட்டு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, MBA முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இடையில ME வந்து ட்ராப் அவுட் பண்ணி திரும்ப யூரோப் போய் எல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் நான் வந்து எனக்கு யார்கிட்டயா சொன்னேன் அப்படின்னா இந்த ஸ்டோரியை வந்து யாருமே வந்து நம்புவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இது நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். பட் நான் எந்த அளவுக்கு வந்து நெரேட்டாக பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்ராட்ல? கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 வாங்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் போக இந்தியன் கரன்சியில். ஓகே, ஆமாம், ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் போக INRல 3.5. ஓகே. ஸோ என்ன பொசிஷன் இப்போதைக்கு டெக் லீடாக இருக்குது. டெக் லீடர், ஓகே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி, நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து நீங்கள் நிறைய இந்த மிடில் கிளாஸ்க்கு உண்டான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அந்த கன்சியூமரிசம் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அதை பற்றி நீங்கள் எடிட் பண்ண ஆர்டிகிள்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இல்லை நான் அதாவது நீங்கள் வந்து இந்த வந்து ஸ்டோரியாக போட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி சொல்ல ப்ராப்பராக எனக்கு வரல அப்படின்றத நான் சொல்லுவேன். இல்லை, திஸ் இஸ் த ஸ்டோரி, திஸ் இஸ் அல்டிமேட். ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு லைவாக வந்து பேசும்போது அது ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய ஃபேஸில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள், மோட்டிவேஷன் இருந்தது, இன்ஸ்பிரேஷன் இருந்தது, மணியை பற்றி எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும். இப்போ நீங்கள் பேசுனதில் வந்து இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ வந்து 36. ஸோ 36 ஏஜ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும்.
இந்த மாதிரி இதை கம்மி சேலரி கொடுத்து வேலை வாங்குறது, இல்லை லாங் டைம் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போனது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும். நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி இது கரெக்டாக நரேஷன் மாதிரி கொண்டு போகிறது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இன்னொன்று வந்து நிறைய பேர் இப்போ இருக்க, நான் பொதுவாக ஜென்னை பற்றிலாம் நான் தப்பாக சொல்கிறதில்ல, இப்போ இருக்க மைண்ட் செட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து விதை போட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கே வந்து கோடீஸ்வரன் ஆகணும், நாளைக்கே வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், நாளைக்கே நான் வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கணும். இன்னைக்கு நான் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே நான் ரொம்ப டைல்யூட் ஆயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த நான் வந்து ஒரு விஷயம் ஜேர்னி நான் பார்த்தேன். ஒரே நாளில் நீ வந்து ரோம் வந்து பில்ட் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு 20 years ஆன ப்ராசஸ். இப்போ நான் சொன்ன இந்த ஜேர்னி வந்து 20 years எனக்கு நினைவு தெரிஞ்ச இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் நான் தப்பு பண்ணேன், அடுத்தது நான் ஒரு விஷயம் பண்ணேன், ஸ்கில் லேர்ன் பண்ணேன், அடுத்தது ஸ்கில் லேர்ன் பண்ணேன், அடுத்தது ஸ்கில் லேர்ன் பண்ணேன். ஸோ நிறைய எனக்கு ப்ராப்ளமும் இருந்தது. ஒரு ப்ராப்ளத்துக்கு நடுவுல அதுவே எனக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் ஒண்ணு மட்டும் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எங்கேயுமே வந்து ஓகே இதுதான் நமக்கு எண்டுன்னு நான் வந்து நினைக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு, இப்பயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட நான் நினைக்கவே இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போது அந்த ஒரு உங்களை மாதிரி அந்த 20 years ஜேர்னி சொன்னீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு 40% ஃபேஸ்லையோ 60% ஃபேஸில் நின்றுட்டுருக்கலாம். இல்லை சில பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், சில பேர் 90% நின்றுட்டுருக்கலாம். லைக் இது எண்டாக போகிறது கிடையாது. பட் இந்த 20 yearsக்குள்ளே எந்த ஃபேஸ்லாம் யாராவது இருக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். இது எந்த அளவு வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் தெரியல. பட் நான் வந்து ஓகே இப்போ நீங்கள் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ அது இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஸ்டில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட் வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். எல்லா லோனுமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லோன் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சம்பாதிச்ச உடனே முதல் வீடு கட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் இப்போ கூட வீடு கட்டலாம். ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 15 years 20 years ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கட்டினீங்க அப்படின்னா அது வந்து இருக்க போகிற வீடுனா ஓகே. இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து வேஸ்ட். அது வந்து எந்த ஒரு கேஷ் ஃப்ளோவுமே வரவே வராது. வீடுன்றது நான் இன்னொரு விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ன வீடு சின்ன லயபிலிட்டி, பெரிய வீடு பெரிய லயபிலிட்டி, சின்ன பைக்கு சின்ன லயபிலிட்டி, பெரிய பைக்கு பெரிய லயபிலிட்டி, சின்ன ஃபோனு சின்ன லயபிலிட்டி, பெரிய ஃபோனு பெரிய லயபிலிட்டி. நீ எந்த ப்ராடக்ட் நீ பெருசாக வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னா அதுக்கான லயபிலிட்டி நீ வந்து பே பண்ணியா. இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், எனக்கு எங்கள் அப்பாவும் சம்பாதிக்கல, எங்கள் அம்மாவும் சம்பாதிக்கல. எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு மேலே ரொம்ப ஆசை அப்படின்னு வச்சுங்க. ராயல் என்ஃபீல்டை கொண்டு வந்து என் வீட்டில் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா அந்த ராயல் என்ஃபீல்டுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு என்ஜின் ஆயில் மாற்றணும். இப்போ வந்து உதாரணமாக டபுள் சிலிண்டர் இருந்தது அப்படின்னா அதுக்கு வேற என்ஜின் ஆயில் மாற்றணும். மெயின்டெனன்ஸ் ராயல் என்ஃபீல்டுக்கு வேற மாதிரி இருக்கும். என்னோட சின்ன வயசுலேருந்து ஆசை நான் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து வச்சு ஓட்டணும் அப்படின்ட்டு. மெயின்டெனன்ஸு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஷோரூம் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளில வந்துச்சு அப்படின்னா ஒரு மாட்டி மெக்கானிக் போனீங்கன்னா அதுக்கு வேற காசு. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு கேடிஎம்மோ ஒரு ராயல் என்ஃபீல்டோ நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கான காசு வரணும். காசு இல்லாமல் நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க, காசு இல்லாமல் நான் அந்த ராயல் என்ஃபீல்டு இன்னொரு கொண்டு வந்து ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுவீங்க. இது நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து ஒரு பெரிய யானை இருக்கு, அந்த யானையை வந்து எங்கள் வீட்டில் கட்டி வைக்கணும் ஆசை. சூப்பரான ஆசை, எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யானைக்கு டெய்லி நம்மளால தீனி போட முடியுமா? போடவே முடியாது. இப்போ நான் அந்த யானையும் தீனியும் இங்கேயே கட் பண்ணுறேன். நீ ஒரு பெரிய ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோ, அந்த ஐஃபோன்னால உனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இப்போ நீ அதனால ஏதோ ஒரு வீலாக் பண்ற, அதனால ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்றேன்னா உனக்கு யூஸ்ஃபுல்.
இல்லை நான் ஐஃபோன் வாங்கி நான் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து உனக்கு லயபிலிட்டி தான். அதாவது உனக்கு நான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன், அது வந்து லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டிக்கு நீ வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் வந்து ஒரு காஸ்ட் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு காஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இது ஒரு காஸ்ட், புரியுதுங்களா? எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடி காசு இருக்கு அப்படின்றத நான் வந்து ஒரு டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பண்றது எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடியே இருக்கு. நீங்க பெரிய ஆக்ஷனா நினைச்சீங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸுக்குன்னே ஒரு காசு இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளால பண்ணவே முடியாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு ஐபிஎல் மேட்சிங் போறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 7,000 8,000 10,000 டிக்கெட் வாங்கிடுவாங்க. ஆனா உள்ள போயிட்டு என்னால சாப்பிட முடியலங்க, எனக்கு வந்து தண்ணி வந்து ரேட் அதிகமா இருக்கு. சினிமா தேட்டருக்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுருவாங்க. ரீல்ஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா 2,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் போயிடுவாங்க. உள்ள தண்ணி இருக்காது. தண்ணி வந்து எவ்வளவு விற்பான் அப்படின்னா 80 ரூபா 90 ரூபாய் விற்பான். ஏன் 80 ரூபா 90 ரூபாய் விற்றான் அப்படின்னா அவன் 80 ரூபாய் 90 ரூபாய் விற்றாதான் அந்த பிசினஸ் அவன் ரன் பண்ண முடியும். அவன் அந்த சீசனல் பீரியட் மட்டும்தான் அவன் பார்க்க முடியும். அப்ப அந்த சீசனல் பீரியட் யார்கிட்ட இருந்து வாங்குவான்னா உங்ககிட்ட தான் வாங்குவான். அதான் என்ன சொல்ற அப்படின்னா, நீ எந்த ஆக்ஷன் பண்ணாலும் இப்ப தேவையில்லாம ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீ பண்ண அப்படின்னா அதுல நீ உங்களுடைய மணி வந்து லாக் ஆகவே கூடாது. நீ நினைக்கிற 1 ரூபாய் லாக் ஆயிடும், இப்ப வந்து ஒரு 50 ரூபாய் லாக் ஆகும், 100 ரூபாய் லாக் ஆகும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. 50 100 50 100 நீ போட்டுனே போனீங்கன்னு வச்சுக்கோ, உன்னுடைய அந்த வேல்யூ வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓவர் த பீரியட், நாட் இமீடியட்டே கிடையாது, ஓவர் த 20 இயர்ஸ் பீரியட் நீ வந்து ஒரு வேல்யூ கூட்ட அப்படின்னா அது வந்து நினைக்க முடியாத வேல்யூ போயிடும் அப்படின்றதான் ஒரு கான்செப்ட். ஓகே ஃபைன். ஸோ நான் வந்து நான் சொன்னதுல வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல. இல்லை என்டையர் செஷன் 1 hour செஷனுமே ரொம்ப டீப்பாக இருந்தது. கண்டிப்பாக எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். ஃபைன். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை ப்ரோ. ஸோ கிரேட் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே. இல்லை ப்ரோ, எதுவும் இல்லை. ஸோ உங்களுடைய வீடியோலாம் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து அதாவது இப்போ நிறைய விஷயம் நீங்கள் உங்கள் வீடியோவில் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கன்சியூமரிசம் பற்றி நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து வேற வந்து இப்போ வந்து மக்கள் வந்து புவர் கிளாஸாக இருக்கவங்க வந்து ஏன் வந்து புவராகவே இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. மிடில் கிளாஸ் ஏன் வந்து மிடில் லெவலாகவே இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் டச் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பயராக இருக்குது ப்ரோ. சீரியஸாக வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது நீங்கள் பண்ணது. நான் வந்து இது வந்து போட்காஸ்ட் பண்ணணும், வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஜஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட நான் பேசணும், இந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஓகே காய்ஸ், எத்தனை பேர் ராஜா ப்ரோ மாதிரி இருக்கீங்க? லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டுருக்கீங்களா? எதுவும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்ம குரூப்பில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக எனக்கு ஷேர் பண்ணலாம், எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். we can have a live 1-to-1 பாட்காஸ்ட். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.